இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஸ்டெப் 3 அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போது ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டெப் 3ல் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? இப்போ அடுத்தது இந்த ஸ்டெப் 4ல் சில சைனா சப்ளையர் அப்படி இல்லைன்னா வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி தான், அங்கே இருக்கிற சப்ளையர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஷிப்பிங் ஏஜெண்ட்டை நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. இந்த ஷிப்பிங் ஏஜெண்ட்டை நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம தான் ஒரு C&F ஏஜெண்ட்டை, அதாவது கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜெண்ட், அதாவது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஷிப்பிங் ஏஜெண்ட்டை நம்ம தான் என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க மூலமாக என்ன பண்ணணும்னா குட்ஸை நம்ம பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. சில சைனா சப்ளையர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நாங்களே டெலிவரி கொடுக்குறோம், எது வரைக்கும் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா போர்ட்டு வரைக்கும் டெலிவரி கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போர்ட்டு வரைக்கும் வந்ததுக்கப்புறமா அதுக்கு போர்ட்டில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸும் பண்ணி நாங்களே டெலிவரி கொடுப்போம் அப்படின்னு சில சைனா சப்ளையர் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷிப்பிங் ஏஜெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறது தான் பெட்டர். அதாவது நம்மளுடைய லோக்கல், நம்ம இந்தியாவில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஒரு C&F ஏஜெண்ட், அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய குட்ஸை நீங்கள் பிக் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இது என்னுடைய சஜஷன். அப்போது நீங்கள் ஒரு C&F ஏஜெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அப்படி தானே? அப்போது அந்த C&F ஏஜெண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? இப்போது நான் கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு C&F ஏஜெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டிங் ஃபீ வாங்கிட்டு தான் நான் அதெல்லாம் பண்ணுறேன். இப்போ ஃப்ரீயாகவே நீங்கள் C&F ஏஜெண்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய கம்பெனிஸ் வரும். கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜெண்ட் இன் தூத்துக்குடி, அப்படி இல்லைன்னா கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜெண்ட் இன் சென்னை அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையா கம்பெனிஸ் கிடைப்பாங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எது பெஸ்ட்டு, யார் நல்ல ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் யார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அவங்களுடைய அந்த க்ரெடிபிலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு C&F ஏஜெண்ட்டை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த C&F ஏஜெண்ட்டை தான் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட தான் அந்த ஷிப்பிங் காஸ்ட்டு வாங்கணும். இந்த ஷிப்பிங் காஸ்ட்டு வாங்குறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, உங்களுடைய சப்ளையர்கிட்ட இருந்து நீங்கள் FOB ப்ரைஸ் கொட்டேஷன் வாங்கணும், அப்படி இல்லாட்டினா CAF ப்ரைஸ் கொட்டேஷன் வாங்கணும். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் கொட்டேஷன் வாங்கலாம், இல்லாட்டினா FOB ப்ரைஸ் கொட்டேஷன் வாங்கலாம், இல்லாட்டினா CAF ப்ரைஸ் கொட்டேஷனும் வாங்கலாம். இந்த 3 கொட்டேஷனும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் சப்ளையர்கிட்ட இருந்து. எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் கொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ், அதான் எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ். அடுத்த கொட்டேஷன் என்னது? FOB, ஃப்ரீ ஆன் போர்டு. ஃப்ரீ ஆன் போர்டு கொட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது ஃபேக்ட்ரியில் இருந்து சைனாவுடைய அந்த சைனா போர்ட்டுக்கு வந்துட்டு போர்ட்டில் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சரக்கை எடுத்து எங்கே வைப்பாங்க அப்படின்னா, ஷிப்லேயோ இல்லை ஏர்லேயோ, ஏர் கார்கோவாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட்லேயோ என்ன பண்ணுவாங்கன்னா லோட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஆகக்கூடிய செலவு தான் என்னென்னா FOB ப்ரைஸ் அப்படின்றது. அப்போது அந்த கொட்டேஷன், FOB கொட்டேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்தது 3வது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, CAF ப்ரைஸ் கொட்டேஷன். அது என்ன CAF ப்ரைஸ் கொட்டேஷன் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போர்ட்டு வரைக்கும், அதாவது நம்மளுடைய போர்ட்டு இந்தியாவில் இருக்கிற என்ன போர்ட்டில் நீங்கள் அந்த குட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்களோ, அது சென்னை போர்ட்டாக இருக்கலாம், இல்லை தூத்துக்குடி போர்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த போர்ட்டானாலும் இருக்கலாம், அந்த போர்ட்டு வரைக்கும் ஆகக்கூடிய செலவு என்ன அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்குறீங்க. இதுக்கு பேர் தான் CIF கொட்டேஷன் அப்படின்றது. அப்போது உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் கொட்டேஷன்னா என்ன, FOB ப்ரைஸ் கொட்டேஷன்னா என்ன, CAF ப்ரைஸ் கொட்டேஷன்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு இப்போது ரொம்ப கிளியராக இருப்பீங்க. இதுக்கு அடுத்தது நான் ஸ்டெப் 5ல் நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஸ்டெப் 4ல் நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, 3 விதமான கொட்டேஷன்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் கொட்டேஷன், FOB ப்ரைஸ் கொட்டேஷன், CAF ப்ரைஸ் கொட்டேஷன். அடுத்தது ஸ்டெப் 5ல்
என்ன கொட்டேஷன் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்றத நான் ஸ்டெப் 5ல் உங்ககிட்ட சொல்கிறேன்.